இன்னைக்கு நம்ம கிட்டோட அட்வான்ஸ்டு செஷன் பார்க்க போறோம். ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், பேசிக் கிட்டுன்னா என்ன, ஸோ கிட்டோட பேசிக் கமாண்ட்ஸு, எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பிரான்ச் எப்படி கிரியேட் பண்ணுறது, ம். அதுக்கப்புறம் எப்படி வந்து அன்ட்ராக்டு ஃபைல்லேருந்து ட்ராக்டு ஃபைலுக்கு மாற்றுறது, ஸோ ஆட்னா என்ன, அதுக்கப்புறம் கமிட். கமிட்னா என்ன, இதெல்லாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் எப்படி புஷ். வந்து நம்மளோட லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு புஷ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ எஸ். இதெல்லாம் பார்த்தோமா? எஸ். இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இல்லை ப்ரோ. ஓகே. ஸோ இந்த பேசிக் திங்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் செஷனில் நம்ம வந்து merge அப்படின்னா என்ன மர்ஜ். அப்படின்றது merge கான்செப்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் merge டூல நம்ம எப்படி யூஸ் டூல். பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். எஸ் ப்ரோ. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீபேஸ் கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் ரீபேஸ்க்கு அப்புறம் செரி பிக்கிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரான்ச்சை கிரியேட் பண்றதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? பிரான்ச் ஆமாம். எல்லாம் எப்படி வந்து டெலீட் பண்றது, ஸோ டெலீட் பண்ண பிரான்ச் எப்படி நம்ம ரெக்கவர் பண்றது, ஆக்சிடென்டலாக டெலீட் பண்ணியிருப்போம் அதெல்லாம் எப்படி நம்ம ரெக்கவர் பண்றது, ஸோ ரீஃப்ளாக்னா என்ன, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இது எல்லாமே லிட்டில் பிட் அட்வான்ஸ்டு கான்செப்ட் ஆஃப் கிட், இதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த ஓகே. ஷார்ட்கட்ல நம்ம என்ன பார்த்தோம், சும்மா லாக் எல்லாம் எப்படி பார்க்கறது, ஸோ ம். இதெல்லாம் நம்ம பார்த்தோமா? ஆமாம் ப்ரோ. லாக்லாம் எப்படி பார்க்கறது அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். தென் அது மட்டும் இல்லாமல் ஹெட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? ஆமாம். ஆமாம். ஹெட். ஸோ வேரியஸ் பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் கூட நம்ம செகண்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஆமாம் ப்ரோ. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இல்லை ப்ரோ. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ரீபேஸ்? ம். ஓகே, அதுக்கு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் இருந்தது இல்லையா, அந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஸ்டார்ட் ஓகே. பண்ணிக்கிறேன். அதே ஓகே. இன்ஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கிட் சீட் ஷீட் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லாத்த விட எது பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்லேப் சீட் ஷீட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃப் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. 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 ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி நம்ம கிட்டு கான்ஃபிகர் பண்ணோம், ஸோ யூசர் நேம் யூசர் ஆமாம். மெயிலெலாம் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணோம் இல்லையா? ஸோ அது எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி டே டு டே நம்ம எந்தெந்த மாதிரியான கமாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த கிட் கமாண்ட்ஸு, ஸோ நம்ம பார்த்ததுலேருந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சாலே போதும், இதை தாண்டி நம்ம பெருசாக எதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரெடென்ஷியல்ஸு நம்ம ஆல்ரெடி கிட் அப்படின்ற ஒரு பிபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம், அதை கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ லாகின் as EC2 ஈஸி டு யூசர். EC2-user. ப்ரோ. ஸோ இப்போ வந்து ரூட் யூசர். ரூட் யூசராக மாறிக்கலாம், அதுக்கு கமாண்ட் sudo su-. ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கிட் டே2 merge conflict இந்த மாதிரி டைரக்டரிஸ்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த டைரக்டரி நேம் கிட் கிட் ரீபேஸ். ரீபேஸ் அப்படின்ற ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஓகே. இப்போ இந்த டைரக்டரிக்குள்ள ஏதோ இருக்குமா? ம். ஸோ வெறும் எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு வரும், LS-LRT கொடுத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் டீட்டெயிலாக வரும். ஓகேவா? எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெபாசிட்டரியை இனிஷியலைஸ் பண்ணணும். கரெக்ட்? இனிஷியலைஸ் பண்ணணும். எஸ் ப்ரோ. அதுக்கான கமாண்ட் என்ன? கிட் ஆட். இனிஷியேட். சாரி. கெட் இனிட் கொடுத்து நம்ம இனிஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்எஸ்ஐ. எல்எஸ்ஏ. LS-LRTன்னு கொடுத்தோம்னா
டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இதுல காமிப்பாங்க. ஆமா இதுல வந்து ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஹிடன் ஆமா ஃபைல்ஸ் பார்க்கறதுக்கான கமாண்ட் என்ன? ls -a ஐஃபன் ஏ ஏ கொடுக்கலாம், எல்இஆர்டி கூட கொடுக்கலாம். ஓகே LART. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்எஸ் ஐஃபன் ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா ஜஸ்ட் இந்த ஃபைல் மட்டும் கொடுப்பாங்க. அது அதுக்கு என்ன பெர்மிஷன் இருக்கு, அது எப்போ கிரியேட் பண்ணும், அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தெரியும்னா எல்ஏஆர்டி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே ஸோ ஓகே. ஸோ இப்போ ஒரு எக்ஸல் ஷீட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். விஐ ஸ்பேஸ் நம்ம ஃபைலோட நேம் டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட் அதே நேம்ல ஒரு ஃபைல் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் லைனை வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல இருந்து எப்படி வெளில போறது? எஸ்கேப் WQ டபிள்யூக்கு கொடுத்தா நமக்கு சேவ் அண்ட் சேவ் குவிட் ஆயிடும். ஆயிடும். ஸோ இப்போ வந்து கிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணா என்ன வரும்? கமிட் பண்ணும். இது நீ இன்னும் ஆட் எதுவும் ஆகல commit ப்ரோ. நடக்கல. இது ட்ராக்டு ஃபைலா? ட்ராக்டு ஃபைலா நீ மாறல. இன்னும் மாறல. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்டஸே நம்ம வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் கொஷின் மார்க் இருக்கு. இப்போ இது ட்ராக்டு ஃபைலுக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கிட்டு ஆட் டெஸ்ட் ஆடு ஃபைல் நேம் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிட் கமிட் -m. ஸோ எந்த மெசேஜ் நம்ம சொல்ல வரும்? ஓகே ஃபர்ஸ்ட் கமிட். கமிட் என்னோட ஃபர்ஸ்ட் கமிட்டை நான் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் எனக்கு எதுவும் வராது. ஆமாம் சாரி 3M கொடுத்துட்டேன். இதான் இங்கே பாரு, அதனால கமிட் ஆகல. ஓகே 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 கமிட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எதுவும் காமிக்கல. ஸோ இப்போ வந்து இப்போல வந்து நம்ம கிட் லாக் வந்து ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிட் லாக் அப்படின்றது ஒர்க் ஆகும். ஸோ கிட் லாக்ல போய் பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் கமிட். ஸோ இது யார் பண்ணாங்க? நான் ரூட் யூசர் அப்படின்றதுனால ரூட்னு இருக்கு. இதே நான் கிட் கான்ஃபிக் நான் கொடுத்து என்னோட யூசர் நேமு மெயில் ஐடி நான் வந்து கொடுத்துக்கிட்டேன், கான்ஃபிக் பண்ணிட்டேன்னா என்னோட நேமும் நம்மளோட மெயில் ஐடியும் காமிக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ இந்த இடத்துல ஹெட் அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம்? நம்மளோட ஹெட் கரண்ட் பிரான்ச்சோட லாஸ்ட் கமிட். ஓகே, கரண்ட் பிரான்ச்சோட லாஸ்ட் கமிட் தான் நம்ம ஹெட். ஓகே. ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட்டா எந்த பிரான்ச்சில் இருக்கோம்னா மாஸ்டர் பிரான்ச். இதுதான் கரண்ட் பிரான்ச். கரண்ட் பிரான்ச்சோட லாஸ்ட் கமிட் இதுதான், அதனால அங்க ஹெட் இருக்கு. ஸோ இப்போ அகைன் நான் என்ன பண்றேன்? என்னோட ஃபைல நான் சேஞ்சஸ் பண்றேன். செகண்ட் லைன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ கிட் ஸ்டேட்டஸ் மாடிஃபைட் இருக்கும். ஓகே, மாடிஃபை இருக்கு. இது நம்ம கமிட் கொடுக்கணுமா? இல்ல ப்ரோ, அப்படியே நம்ம ஆட் பண்ணி கமிட் பண்ணிடலாம் ப்ரோ. ஆமா, டைரக்டா ஆட் பண்ணி கமிட் பண்ணிக்கலாம். அதுக்கான கமாண்ட் கிட் கமிட் -am என்ன மெசேஜோ நம்மளோட செகண்ட் கமிட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ என்னோட கிட் ஸ்டேட்டஸ் போய் பார்த்தா எதுவும் இருக்காது, கிளியரா இருக்கும். ஸோ கிட்டு லாகை நான் வந்து ஒன் லைன்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால -1 லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் இது மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கரண்ட் பிரான்ச்சோட லேட்டஸ்ட் கமிட் என்னன்னா செகண்ட் கமிட். அங்க நம்மளோட ஹெட் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ரீபேஸ் அப்படின்ற ஒரு புது கான்செப்டே வருது. இந்த ரீபேஸ் அப்படின்றத நான் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு அந்த என்னன்றதை நான் காமிக்கிறேன். கிட் ரீபேஸ். இந்த இமேஜஸ்ல ஒரு அழகா ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுதான். ஸோ ரீபேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா
இது வந்து நம்மளோட மாஸ்டர் பிரான்ச். இந்த 2 கமிட்ல நம்ம இருக்கோம். கரெக்ட்டா? ஓகே. ஆமா. ஸோ இப்படியே நம்ம போயிட்டு இருக்கும்போது, புதுசா ஒரு பிரான்ச் நம்ம கிரியேட் பண்றோம். ஒரு ஃபீச்சர் பிரான்ச். ஸோ அந்த ஓகே. பிரான்ச் நேம் என்னவா வேணா இருக்கலாம். ஸோ அது எய்தர் டெவ் பிரான்ச்சா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு ஹாட் ஃபிக்ஸ் பிரான்ச்சா இருக்கலாம். இல்ல அந்த பிரான்ச்சுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் நான் குடுக்குறேன். ஒரு லாகின் பிரான்ச்சு, இல்ல சைன் அப் பிரான்ச்சு. ஸோ அது எதுக்கான அந்த பிரான்ச் கிரியேட் பண்ணப்பட்டதோ, அந்த பிரான்ச்சோட நேம் நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஸோ ரீபேஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாரி இருக்கும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 2 கமிட் தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து புதுசா வந்து நான் ஒரு பிரான்ச்ச வந்து கிரியேட் பண்றேன். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த பிரான்ச் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். புது பிரான்ச்ச கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட் என்ன? கெட் ஸோ இப்போ பிரான்ச் வந்து கிட் பிரான்ச் அப்படின்னு குடுத்தோம்னா, என்னென்ன பிரான்ச் இருக்குன்னு வரும். ஸோ ஒரே ஒரு பிரான்ச் மாஸ்டர் இருக்கு. ஒரே ஒரு பிரான்ச். ஆமா. புது பிரான்ச் நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். நம்ம பிரான்ச்சோட நேம் என்ன குடுக்குதோம்? டெவ் அது மாதிரி கொடுத்துக்கலாம். டெவ். ஸோ புதுசா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டெவ்னு பிரான்ச் கிரியேட் பண்ணியாச்சு. பட் கரண்ட்டா நம்ம எந்த பிரான்ச்ல இருக்கோம்? மாஸ்டர். மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கோம். மாஸ்டர் பிரான்ச்ல ஒரே ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஒரே ஃபைல்ல 2 லைன் இருக்கு. ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து டெவ் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் ஆகணும். அதுக்கான கமாண்ட் கெட்டு ம். ஆ இருக்கும், ஒரு நிமிஷம் நானே சொல்கிறேன். கெட்டு சிஹெச்ஆ சேஞ்ச் git செக் அவுட் சாரி சாரி. checkout. செக் git அவுட் checkout dev டெவ். குடுக்குறோம். ஓகே ஓகே. இப்போ நம்ம டெவ் பிரான்ச்ல எத்தனை ஃபைல் இருக்கும்? 2 ஃபைல் இருக்கும் ப்ரோ. ஒரே ஃபைல் நம்ம தான் இருக்கும், கிரியேட் பட் பண்ணதே ரெண்டு ஒரு ஃபைல் தான். ரெண்டு ஆமா. இது இருக்கும். 2 லைன். 2 லைன் ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? புதுசா ஒரு ஃபைல வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஃபைலே. ஓகே. நம்ம ஓகே. மெர்ஜ்ல வந்து ஒரே ஃபைல் தான் பார்த்திருப்போம். ஒரே ஃபைல்ல நம்ம வந்து மல்டிபிள் லைன்ஸ் நம்ம வந்து லைன்ஸ். கிரியேட் பண்ணி, அந்த வேற வேற பிரான்ச்ல இருக்கிற ஃபைலோட அந்த லைன்ஸ் அந்த கார்லேட் ஆகாதம்போது எப்படி மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் நமக்கு நடக்குது. அந்த மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட்ட எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். ஓகே. ஆமா. ஸோ இப்ப வந்து ஃபைல் விர்ச்சுவலைசேஷன் எப்படி நம்ம கிட்ல நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்போ புதுசா ஒரு ஃபைல நான் கிரியேட் பண்றேன். இப்ப நான் கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் எந்த பிரான்ச்ல இருக்கேன் அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன். இப்ப நம்ம எந்த பிரான்ச்ல இருக்கோம்? டெவ். டெவ் பிரான்ச்ல. புதுசா ஒரு ஃபைல நான் கிரியேட் பண்றேன். நியூ அப்படின்ற ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். ஓகே. ஓகே. இப்போ நான் ஒரு லைன் 2 லைன் ஆட் பண்ணிட்டு புது ஃபைல் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபைல் இருக்கு? 2 ஃபைல் இருக்கு டெவ்ல. 2 ஃபைல் இருக்கு. ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைல் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணணும் ப்ரோ. ஆட் பண்ணணும். ஸோ ஆட் கிட்டு கிட். ஆடு. ஸோ நம்ம ஒவ்வொரு ஃபைல் நேமா குடுக்கலாம். இல்லன்னா வந்து டாட் குடுத்தா இங்க இருக்க எல்லாமே ஆட் ஆயிடும். ஓகேவா? ஓகே. ஸோ எல்லாம் ஆட் ஆயிடுச்சு. இப்போ கிட் ஸ்டேட்டஸ் -s. ஓகே. என்ன ஆயிருக்கு? இது ஆட் ஆயிடுச்சு ப்ரோ. கமிட் நீ கமிட் பண்ணல. ஆட் ஆயிடுச்சா? கிட்டு கமிட் -m. ஸோ இது நம்மளோட தேர்ட் கமிட். தேர்ட் கமிட் அப்படின்ற நேம் நான் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ மாஸ்டர் பிரான்ச்ல 2 கமிட் குடுத்திருந்தோம். ஸோ இங்கே வந்து டெவ் பிரான்ச்ல ஒரு கமிட், அந்த கமிட்டோட நேம் வந்து தேர்ட் கமிட் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். ஓகே. ஓகேவா? ஸோ 1 ஃபைல் சேஞ்ச்டு 2 இன்சர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மகிட்ட 2 ஃபைல் இருக்கும். கேட் டெஸ்ட். டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கேட் நியூ 2 லைன். ஆமா 2 லைன் இருக்கு. இப்போ போயிட்டு VI டெஸ்ட்ல நான் ஒரு சில சேஞ்சஸ் பண்றேன். ஓகே. ஓகே. செகண்ட் லைன்றது தேர்ட் லைன் அப்படின்றத நான் இங்க ஆட் பண்றேன். இப்போ நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கிட்டு
கிட் கமிட் கமிட். -am. இங்க ஃபோர்த்து தான் கொடுக்கணுமா? ஓகே. ஓகே, ஃபோர்த் கமிட் நம்ம பண்றோம். ஓகேவா? மாஸ்டர் பிரான்ச்ல இருந்து நம்ம வெளில வந்த அந்த பிரான்ச்ல நம்ம 2 கமிட் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆமா ஆமா. ஓகேவா? ஸோ கிட்டு ஸ்டேட்டஸ் -s அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஓகே எதுவும் இல்லை. இப்போ நமக்கு க்ளீனாக இருக்கு. கிட்டு லாகு -1 லைன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நம்ம கிட்ட இப்போ டெவ்ல கரண்ட் பிரான்ச்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் பிரான்ச்சோட லாஸ்ட் கமிட்ல தான் நமக்கு ஹெட் இருக்கும். கரெக்டா? ஆமா. கரண்ட் பிரான்ச் வந்து டெவ், அதோட லாஸ்ட் கமிட் வந்து ஃபோர்த் கமிட். இங்கே தான் ஃபோர்த் நமக்கு கமிட். ஹெட் இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் ஆன இந்த ரெண்டையும் கொண்டு வந்து மாஸ்டர் பிரான்ச்சோட நான் கனெக்ட் பண்ண போறேன். ஓகே. மாஸ்டர் பிரான்ச்ல சிடி இல்ல, ஏபி மட்டும்தான் இருக்கு. அந்த ஏபில இந்த இதை வந்து சிடியாவோ எஃப்ஆவோ நான் வச்சுக்கிறேன். ஓகே, இதை வந்து நம்ம சிடியா வச்சுக்கலாம். இது ரெண்டையும் ஓகே. கொண்டு வந்து இங்க வந்து ஜாயின் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஏ பி அப்படின்ற இந்த ரெண்டு கமிட் நம்ம அங்க பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபீச்சர் பிரான்ச் போயிட்டோம். அதாவது டெவ் பிரான்ச்ல 2 கமிட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் கொண்டு போயிட்டு அப்படியே நம்ம இங்க கனெக்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ மாஸ்டர் பிரான்ச்ல நம்ம கிட்ட எத்தனை கமிட் இருக்கு, எத்தனை லைன் இருக்கு, எத்தனை ஃபைல் இருக்கு? மாஸ்டர் பிரான்ச்ல ஒரு ஃபைல் இருக்கு, 2 கமிட் இருக்கு. சாரி, ஒரு கமிட் தான். 2 கமிட் இருக்கு ப்ரோ. 2 கமிட். ஆமா. கிட்டு செக் அவுட் மாஸ்டர். மாஸ்டர் போய் பார்க்கலாம். ஸோ எல்எஸ் போட்டு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கு. அந்த ஒரே ஒரு ஃபைல்ல நம்ம கிட்ட 2 லைன் தான் இருக்கு. ஓகே. ஓகேவா? இதுவே கிட்டு செக் அவுட் அதே மாதிரி இங்க வந்து லாகும் பார்த்துடலாம். கிட்டு லாக் -1 லைன் அப்படின்னு நம்ம இந்த லாக பார்த்தோம்னா 2 கமிட் இங்க ஹெட் இருக்கு. கரண்ட் பிரான்ச்சோட லாஸ்ட் கமிட்ல ஹெட் இருக்கும். கரெக்டா? ஆமா. ஸோ இப்போ கிட்டு செக் அவுட் டெவ். ஸோ லிஸ்ட் பண்ணா எனக்கு 2 ஃபைலு, 2 ஃபைல். அதுல நியூக்குள்ள 2 லைனு, அதுக்கப்புறம் டெஸ்ட்ல டெஸ்ட்டுக்குள்ள 2 லைன். 3 லைன். லைன். இன்னொரு லைன் ஆட் பண்ணிருக்கேன் இல்லையா? எக்ஸ்ட்ரா ஓகே ஒரு ஓகே லைன் ஆட் ஓகே ஓகே பண்ணிருக்கேன். ஓகே. அதான் என்னோட கமெண்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த டெவ்ல இருக்க எக்ஸ்ட்ரா கமிட்ஸை அந்த அந்த பிரான்ச்சை அப்படியே நான் வந்து என்ன பண்ண போறேன், ரீபேஸ் பண்ண போறேன். நான் அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கமிட்ஸை இல்லைனா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பிரான்ச்சை எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு பிரான்ச்சோட நான் மெர்ஜ் பண்றது தான் நம்ம வந்து ரீபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ அது நான் இப்போ வந்து என்ன பண்ணோம், மாஸ்டர் பிரான்ச்சுக்கு நம்ம போய்க்கலாம். கிட்டு ரீபேஸ் டெவ் சக்சஸ்ஃபுல்லி ரீபேஸ்டு அண்ட் அப்டேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமா. ஸோ இப்போ வரைக்குமே மாஸ்டர் பிரான்ச்ல நமக்கு இங்க இருக்கு பாருங்க, மாஸ்டர் பிரான்ச் இருக்கா? இதுல வந்து எத்தனை லைன் இருந்தது? 2 லைன். எத்தனை ஃபைல் இருந்தது? ஒரே ஃபைல். ஒரே ஃபைல். ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம்? நம்ம மாஸ்டர்ல இருக்கோம். மாஸ்டர்ல இருக்கும். இப்போ நம்ம கிட்ட எத்தனை ஃபைல் இருக்கு? ஓகே, 2 ஃபைல் ஆயிடுச்சு. ஓகே, 2 ஃபைல் இருக்கா? ஸோ கேட் டெஸ்ட்ல எத்தனை லைன் இருக்கு? 3 லைன் இருக்கு ப்ரோ. 3 லைன். ஸோ அதே மாதிரி நியூல பாத்தீங்கன்னா 2 லைன். ஓகே ஃபைன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து வெர்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓ, வெர்ஷனிங் பண்ணிட்டே ஓகேவா? இருப்பாங்களா? ஆமா. ஸோ இப்போ நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணேன்னா ஒர்க்கிங் ட்ரீ க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே. ஓகேவா? ஸோ இந்த ரீபேஸும் மெர்ஜும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதுல வந்து ஒரு ஃபைலை வந்து கம்பைன் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கமிட்ஸை இல்ல ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸை நம்ம மெர்ஜ் பண்றது தான் ரீபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ நமக்கு இங்க எக்ஸல் தேவைப்படல. பட் இந்த ஒரு டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரீபேஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இங்க 2 கமிட், இங்க 2 புது பிரான்ச்ல இருந்து 2 எக்ஸ்ட்ரா ஒரு கமிட்ஸ் இருந்தது. இந்த 2 கமிட்டையும் அப்படியே கொண்டு போயிட்டு என்னோட மெயின் மாஸ்டர் பிரான்ச்சோட கனெக்ட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். ஓகே. ஏன்னா நம்ம வந்து நம்ம நேத்து பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கமிட் தான் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரே ஒரு ஃபைல் தான் இருந்தது. அதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா? ஸோ அதே மாதிரி எல்லா டைமும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா புதுசா பிரான்ச் கிரியேட் பண்றவங்க நிறைய கமிட் பண்ணலாம். அதுல நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம். கரெக்டா இல்லையா?
ஆமா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் இதை கொண்டு வந்து இங்க மாட்டிக்கிட்டேன். ஆனா நான் இன்னும் மெர்ஜ் பண்ணல. ம். கரெக்டா? இப்ப நான் மெர்ஜ் பண்றதுன்னா நான் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்? இப்ப நான் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் மாஸ்டர் ஓகே. பிரான்ச்ல தான் இருக்கேன். கிட்டு ஆமா. பிரான்ச் பாத்தீங்கன்னா மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கேன். ஸோ அப்ப ம். மெர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் நோட் பண்ணணும்? அதாவது நம்ம எந்த பிரான்ச்சுக்கு மெர்ச் பண்றோமோ அந்த பிரான்ச்ல இருக்கோமான்னு பார்க்கணும். ஆமா, அப்புறம் மாஸ்டர் ஹெட். பிரான்ச்சுக்கு தான் மெர்ஜ் பண்ண போறோம். அந்த பிரான்ச்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே. ஹெட் வந்து எந்த இதுல இருக்குன்னு பார்க்கணும் ப்ரோ. ஆமா, லாக் பாத்துக்கலாம். ஓகேவா? ம். ஓகே. ஆல்மோஸ்ட் மெர்ஜ் நம்ம இப்போ பண்ணவே தேவையில்ல. ஏன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஸோ இருந்தாலும் ஒரு மெர்ஜை கொடுத்து ஓகே. போகலாம். கிட்டு மெர்ஜ் டெவ் சி டெவ் ஆல்ரெடி அப் டு டேட்னு வந்துட்டாங்க. ஓகேவா? ஆல்ரெடி அப் டு சப்போஸ் டேட். ஓகே. ஓகே. ஆமா, சப்போஸ் வேற ஏதோ சேஞ்சஸ் இருக்கு, இல்ல அதை நான் மெர்ஜ் பண்ணும்போது வேற லைன் மாறி இருக்கு, ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னா நம்ம மெர்ஜ் ஆகாம சம்டைம்ஸ் கான்ஃபிளிக்ட் ஆகும். அந்த கான்ஃபிளிக்ட்டை நம்ம மெர்ஜ் டூல் வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே. 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 இப்போ வந்து அதுல ஏதாவது எரர் இருந்தா மட்டும் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம இது இந்த நார்மல் இதே யூஸ் பண்ணுவோம். லைக் கரெக்ட். கரெக்ட். ரீபேஸ் மட்டும். ஓகே. ஃபைன் ஃபைன் ஃபைன். ஆமா. ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? நோ ப்ரோ. ஓகே. இது வந்து ஸ்டார்டிங்ல பார்க்க கொஞ்சம் ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இது சிம்பிளா ஒர்க் இருக்க அவுட் மாதிரி பண்ணி இருக்கும். நான் பாருங்க. ட்ரை பண்ணி. ஆமா, நீங்க ட்ரை பண்ணும்போது ஏதாவது எரர் வந்ததா? ஏதாவது கன்ஃபியூஷன் ஆச்சா? ட்ரை பண்ணும் போதா? ஆ, மோஸ்ட்லி வரல ப்ரோ. அந்த இதுல மெர்ஜ்ல. மெர்ஜ்ல எதுவும் வரல. ஓகே, ஓகே. ஆமா ஆமா. சூப்பர். அந்த வீடியோ பார்த்து பண்ணீங்களா? இல்ல அப்படி நீங்க பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் நான் வீடியோ ஃபுல்லா உட்காந்து ஸ்டடி பண்ணேன். ஒரு ஓகே. எவ்வளோ ஒரு 1 ஹவர் இருக்கும். ம். அதுக்கப்புறமா நான் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். ஏதாவது டவுட் வந்தா மட்டும் லைக் அந்த நீங்க இது இருக்குல்ல நோட் ஆ, பேட்ல மட்டும் அப்படியே ஆ. போட்டு அப்புறம். ஓகே, ஓகே. நான் ஹிஸ்டரிய வந்து காப்பி பண்ணி நோட்பேட்ல குடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணனா? ஹிஸ்ட்ரி காப்பி பண்ணி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் தான் அதை ட்ரை பண்ணல. ஹிஸ்ட்ரி கமெண்ட் இல்ல, கொடுத்து அதுல நான் நான் எல்லாம். என்னோட இது ஹிஸ்டரி காப்பி பண்ணி வச்சிருந்தேன்ல இல்ல இல்ல நோட்பேட்ல. இல்ல 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 உங்களுக்கு இல்ல தரலையா? இல்ல இல்ல கிஃப்ட் டூக்கு தரல. ஓகே, நான் அது குடுத்துர்றேன். கிளாஸுக்கு தரல. ஓகே. ஓ, இது கிஃப்ட் இவ்ளோ ஒன்றுக்கு இருக்கு என்கிட்ட. ஆ, ஸோ இருந்தாலும் எல்லாத்தையும் நான் குடுத்துர்றேன் உங்களுக்கு. ஓகே. பா, இவ்வளோ பண்றோமா ப்ரோ அதுக்குள்ள? இல்ல, இது வந்து சேம் எல்லாமே. இன்ஸ்டன்ஸ்ல அதனால எல்லாமே இருக்கு. ஸோ பாருங்க, டே 2ல இருந்திருக்கு. ஓகே. ஓகே. ரிமூவ் பண்ணது எல்லாமே இருக்கு. இப்போ பண்ணது வந்து ரீபேஸ் தான் 145 இந்த கமாண்ட்ல இருந்து இங்க இப்ப இருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ ரீபேஸ் பார்த்தாச்சு. இதுல எதுவும் டவுட் இருக்கா ரீபேஸ்ல? இல்ல ப்ரோ, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் டவுட் வரும். ஏன்னா மோஸ்ட்லி இது. இது இன்டர்வியூல கேட்பாங்க. ஸோ எதுக்காக ஓகே. ஓகே. ஜஸ்ட் அதோட டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் இது எப்படி பண்றது அப்படின்றத டயக்ராமேட்டிக்கா ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொன்னா பண்ணி காமிச்சு அந்த இது பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இது அவ்வளவுதான். ஸோ அடுத்து வந்து செரி பிக் அப்படின்ற இந்த கிட் செரி பிக் வந்து பார்க்க போறோம். ஸோ சம்டைம்ஸ் நமக்கு என்ன ஆயிடும்னா, நீங்க போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்ப நான் இப்போ மாஸ்டர் பிரான்ச்ல நான் ஒரு டெவ் பிரான்ச்ல நான் ஒரு கமிட்ட பண்ணணும். ஓகே. ஓகேவா? ஓகே. அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிட்டேன் தெரியாம மாஸ்டர் பிரான்ச்ல போயிட்டு பண்ணிட்டேன். ஓகே. ஓகே. இப்போ வந்து கிட்டு செக் அவுட் செக் அவுட் மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டருக்கு போயிடலாம். மாஸ்டர்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதுல நான் இப்போ ஒரு கமிட்டை பண்ணணும். என்ன கமிட்டு? சும்மா ஏதோ ஒரு அதே டெஸ்ட்லேயே போயிட்டு மாத்தலாம். வெயிட் டெஸ்ட் இன்னொரு லைன் ஆட் பண்ணலாம். 4th லைன். ஓகே. இதுல பண்ணிட்டேன். ஐயோ, நான் இது டெவலப் பண்ணணும், நான் மாத்தி மாஸ்டர் பண்ணிட்டேனே அப்படின்னு நமக்கு தெரியுது. இது ஜஸ்ட் இப்போ சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம கமிட் ஓகே. பண்ணல. அந்த கமிட்டை பண்ணிடலாம். ஓகே. இது வந்து நம்மளோட ஃபிஃப்த்து கமிட். 5th கமிட். ஓகே, பண்ணியாச்சா? இப்போ கிட்டு லாக் ஐஃபன் ஒன்லைன் கொடுத்தோம்னா ஃபிஃப்த் கரண்ட் கமிட் மாஸ்டர்ல பிரான்ச்சோட இருக்கு. ஓகே. லேட்டஸ்ட் கமிட்ல இருக்கா ஹெட். ஸோ இந்த 5th கமிட் ஆமா. வந்து நான் வந்து எங்க பண்ணணும்னா டெவலப் பண்ண வேண்டியது.
ஆனா தெரியாம போயிட்டு மாஸ்டர்ல ஓகே பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஓகே அப்படி ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ஒன்றும் இது இல்லை. சிம்பிளா ஜஸ்ட் அந்த கமிட் ஐடி இருக்கு இல்லையா, அந்த கமிட் ஐடி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கிட்டு லாக் கொடுத்தீங்கன்னா கமிட் ஐடி. இது வந்து குட்டியா இருக்கும். கிட்டு லாக் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தா வரும். ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? ஓகே ஓகே இந்த ஃபிஃப்த் கமிட்டோட இந்த கமிட் ஐடி அப்படியே டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், காப்பி ஆயிடும். இந்த மாதிரி நீங்க வரும்போது ஸ்பேஸ் பார் கொடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு எண்டுன்னு ம் வந்துருச்சா, இப்போ இங்க இருந்து நம்ம வெளியில வரணும்னா ஆமா அப்படியே நீங்க என்ன பண்ணாலும் வெளில வராது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா இந்த இது வந்து ஸ்டாப் ஆகும். இது ஒரு சர்வீஸ் மாதிரி நமக்கு ரன் ஆயிட்டே இருக்கும். லாகா ஓகே. ப்ரோ இந்த லாக் அப்படின்றது, ஆமா இந்த லாக் அப்படின்றது, ஸோ வேற ஏதாவது அவங்க பண்றாங்களா அந்த யூசர் அப்படின்றத அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஒரு ஸ்ட்ரீமிங் மாதிரி நமக்கு அது காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஸ்ட்ரீமிங்கை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணா கண்ட்ரோல் ஜி கொடுத்து அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சி கொடுக்கணும். ஜி ஃபர்ஸ்ட் கொடுத்து அப்புறம் சி கொடுத்தீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு எக்ஸிட் ஆகி வெளில வந்துடும். ஓகே இது இந்த ப்ராசஸ்ல நீங்க எந்த ப்ராசஸ் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ரன் ஆனாலும் அது ஃப்ரண்ட் எண்ட்ல உங்களுக்கு ரன் ஆகும்போது அதை ஸ்டாப் பண்ணா கண்ட்ரோல் ஜி அண்ட் கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில வந்துடும். ஓகேவா? அதை கில் ஓகே பண்ணி ஓகே அதுல ஓகே இருந்து வெளில வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து கிட்டு செக் அவுட் கரெக்டான பிரான்ச்சுக்கு போகலாம். டேபுக்கு போறேன். இங்கே நான் வந்து பண்ணணும் கரெக்டா கிட்டு. ஆன்லைன் ஆமா. ஸோ இங்கே தான் அந்த கமிட் வரணும் இல்லையா? அதனால இங்க ஆமா கிட்டு ஓ செரி செரி பிக் செரி பிக் அப்படின்ற அந்த கமாண்டை போட்டு ஸோ அந்த கமிட் ஐடி நீங்க கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்க கொடுத்துருவாங்க. அந்த கமிட் ஓகே இங்க காப்பி ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க லாக் பார்த்தீங்கன்னா ஓகே ஹெட் அந்த கமிட் இங்க ஓகே வந்துருச்சா? ஆமா ஸோ அது கமிட் வர்றது மட்டும் இல்லாம இப்போ நீங்க போயிட்டு அந்த டெஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ல நம்மளோட ஃபோர்த் லைனும் ஆட் ஆயிடும். அந்த ஃபோர்த் லைன் கமிட்னா ஓகே ஜஸ்ட் ஓகே ஓகே கமிட் ஓகே மட்டும் இல்ல, அது என்ன கமிட் பண்ணணுமோ அது அப்படியே இங்க வந்துடும். ஓகே ஓகே எந்த சேஞ்சஸ் பண்ணமோ அது அப்படியே டேவுக்கு வந்துடும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம மாஸ்டருக்கு போகலாம். மாஸ்டர்ல அது இருக்குமா? மாஸ்டர்ல அது இருக்காது ப்ரோ. ஆனா அதுல இல்லையே. இல்ல, அது ஜஸ்ட் காப்பி தான் பண்ணும். ஓகேவா? அது அப்படியே காப்பி பண்ணி அது இங்க கொண்டு வந்துடும். அங்கேயும் அப்படியே தான் இருக்கும். கிட்டு மாஸ்டர்ல அது இருக்குமா ப்ரோ? அது எப்படி போய் பார்க்கணுமா? போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இருக்கா? ஓகே அப்படியே தான் ஓகே இருக்கு. ஓகே ஓகே ஆனா இப்போ ஸோ ஹெட் வந்து இப்போ மாறி மாறி இருக்கே. அது நம்ம மெர்ஜ் பண்ணல இல்லையா, அதனால ஓகே அப்படி ஓகே இருக்கு. ஓகே 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 ஜஸ்ட் நம்ம மெர்ஜ் பண்ணோம்னா அது ஹெட் வந்துடும். அதாவது ஹெட்ன்றது இங்கே வந்து இந்த இடத்துல இந்த பிரான்ச்ல தனியா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பிரான்ச்ல தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகேவா? ஸோ இப்போ நான் மாஸ்டர்ல இருக்கேன்னா இப்போ கிட்டு மெர்ஜ் டெவ் கொடுத்துட்டேன்னா ப்ளீஸ் enter the commit message to explain necessary line starting கமிட் as பண்ணாம நான் per the கொடுத்தேன். ஓகே ஓகே ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு கமிட்ல தான் இருக்கே. ஆன் ஓகே. branch master இல்ல இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இது ரெண்டும் இது வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கு, நமக்கு இது வந்து வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆஹ், நம்மளோட இந்த ஃபிஃப்த் கமிட்டை நான் இப்போ டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே இப்போ நான் இதை டெலீட் இப்போ மாஸ்டர் பிரான்ச்சில் நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை டெலீட் பண்றதுக்கான கமாண்ட் என்ன? delete ஸோ அகைன் நான் வந்து லாக் பார்க்குறேன். கிட்டு லாகு ஐஃபன் ஒன்லைன் அப்படின்ற இந்த லாக் பார்க்குறேன். இப்போ வந்து நான் இதை வந்து டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே இப்போ நான் மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணல, அதனால இது காமிக்கிறாங்க. இப்போ இதை வந்து நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிட்டு ரீசெட்டு ஐஃபன் ஹார்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே தென் அதுக்கப்புறம் எதை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணுமோ அந்த கமிட் ஐடி அந்த ஐடி டைரக்டா கொடுக்கணும். இல்லைன்னா ஹெட்னு கொடுத்து அந்த ஹெட்ல இருந்து எத்தனாவது கமிட்டை வந்து நீங்க டெலீட் பண்ணணும். ஓகே ஃபர்ஸ்ட் அப்படி நான் கொடுத்துறேன். ஹெட்ல இருந்து எத்தனாவது ஃபர்ஸ்ட் ஓகே ஒன்னு நான் கொடுக்குறேன். ஒன்னு கொடுத்து என்டர் பண்ணேன்னா ஹெட் இஸ் நவ் அட் ஃபிஃப்த் கமிட் அப்படின்னு இருக்கு. அதாவது இங்க இருந்து இங்க வந்துருச்சு. ஓகே
இப்போ நான் செக் பண்ணேன்னா அது போயிடுச்சா. லாஸ்ட்டாக நான் மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது மெசேஜ் கொடுக்காம மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது இது ஒன்று ஆட் ஆயிடுச்சு இந்த லாகை. ஓகே 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 அதை நம்ம தூக்கிட்டோம். இப்போ இந்த கமிட்டை நான் இப்போ தூக்குறேன். அதை நான் தூக்கணும், அதுக்கும் நான் என்ன தான் பண்ணணும், சேம் அதே தான். ஹெட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன், ஓகே செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், எந்த நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த நம்பரில் இருக்க கமிட் வந்து டெலீட் ஆயிடும். ஓகே ஓகே, இப்போ நான் இதையும் தூக்கிட்டேன். ஸோ இப்போ ஃபோர்த் கமிட்ல இருக்கா, ஆமா ப்ரோ. கிட்டு லாக் ஐஃபோன் ஆன்லைன். நமக்கு நம்மளோட அந்த ஃபிஃப்த் கமிட் போயிட்டு ஃபோர்த் கமிட்ல இருக்கு. ஸோ இதுவே இப்போ நான் வந்து கிட்டு செக் அவுட் டெவுக்கு போறேன். டெவுக்கு போயிட்டு இப்போ நான் அந்த லாக் கொடுக்குறேன். என்ன வருது, ஃபிஃப்த் கமிட் இருக்கு ப்ரோ அதுலயே. ஃபிஃப்த் கமிட் இங்கே அப்படியே தான் இருக்கு. நம்ம இங்க தான் பண்ணணும், பட் அங்கேயே இருக்கு. ஓகே ஃபைன். ஆமா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சிம்பிள் கமிட்டை மட்டும் நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரீசெட் கொடுத்துக்கலாம். இதுவே நான் ஒரு பிரான்ச்சே டெலீட் பண்ணணும், ஓகேவா, ஓகே கிட்டு இப்போ நம்ம எந்த பிரான்ச்சை டெலீட் பண்ணுமோ முதல்ல அந்த பிரான்ச்ல இருந்து வெளில வரணும். நம்ம டெவோ இப்போ நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் மாஸ்டருக்கு போயிடுறேன் இப்போ. ஓகேவா, கிட்டு பிரான்ச் ஐஃபன் டி டெவ் கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா ஓகே. branch dev is not successfully merged. கேபிட்டல் டி. ஸோ டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா, அது மெர்ஜ் பண்ணலன்னு சொல்றான். கேபிட்டல் டி கொடுத்தா நமக்கு வந்து மெர்ஜ் பண்ணலனாலும் டெலீட் ஆயிடும். கிட்டு பிரான்ச் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பிரான்ச் தான். கிட்டு லாகு ஐஃபோன் ஒன்லைன் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது இந்த 4 கமிட்டு. என்கிட்ட இருக்கிறது 2 ஃபைலு, அந்த 2 ஃபைல்ல நான். ஸோ 3 லைன்ஸ். ஓகேவா, ஸோ இது எல்லாம் கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். எல்லாமே ஒரு சிலது புது கமெண்ட்ஸ் அப்படின்றதுனால. ஓகேவா, ஓகே. ஸோ மறுபடியும் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு இது என்ன அப்படின்றது புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செரி பிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த பிரான்ச் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். கரெக்டா, இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? செரி பிக்னா ஜஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஒரே ஒரு தெரியாம நான் மாற்றி ஏதாவது ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு கமிட்டை போட்டேன், அந்த கமிட்டை நான் தூக்கி நான் என்னோட வேற பிரான்ச்சுக்கு போகணும்னா நம்ம செரி பிக் யூஸ் பண்ணலாம். இது அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், இந்த செரி பிக்ன்றது. ஓகேவா, ஸோ இதுவே வந்து பிரான்ச் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக நம்ம டெலீட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு அந்த கமாண்டை வந்து சொன்னேன், பிரான்ச் டெலீட் பண்ணுறது கமாண்டு. இதுவே ஒரு கமிட்டை டெலீட் பண்ணுற கமாண்டு கிட்டு ரீசெட் கொடுக்குறீங்க ஐஃபன் ஹார்டு ஒன்று, அந்த கமிட் ஐடி நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஹெட்ல இருந்து இது எத்தனாவது நம்பர் அப்படின்றது நீங்க கொடுத்துடணும். ஹெட்ல இருந்து எத்தனாவது நம்பர் அப்படின்னு சொல்லி. ஆமா, ஸோ ஹெட் கொடுத்து நீங்க அது எத்தனாவது நம்பர்ல இருக்கு அப்படின்றத நீங்க கொடுத்துடணும். இல்லைன்னா நீங்க கமிட் ஐடி நீங்க டைரக்டா கொடுத்துக்கலாம் டெலீட் பண்றதுக்கு. ஸோ இது வந்து கமிட்டை நீங்க டெலீட் பண்றது. ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு வந்து நான் டெலீட் பண்ண பிரான்ச் மறுபடியும் வேணும். இப்போ நீங்க கிட்டு ரீஃப்ளாக் அப்படின்ற இந்த கமாண்டை நீங்க போட்டீங்கன்னா இது நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்றது வரும் உங்களுக்கு. ஸோ இது கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜ்ல இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இதில் நீங்க பிரான்ச்சை ரெக்கவர் பண்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு போதும். ஓகே, வேற எதுவும் பெருசா ஒன்றும் இது இல்லை. இங்க போயிட்டு இந்த இடத்துல ஒரு கமிட் ஐடி இருக்கு இல்லையா, உங்ககிட்ட ஒரு ஐடி இருக்கு இல்லையா, அந்த ஐடி நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கிட்டு பிரான்ச், புதுசா ஒரு பிரான்ச் நம்ம இப்ப கிரியேட் பண்றோம். ஓகேவா, அந்த பிரான்ச்சோட நேம் வந்து லாகின் அப்படின்ற பிரான்ச் நேம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆக்சுவலா நம்ம பிரான்ச்சோட நேம் வந்து டெவ் பிரான்ச். அந்த பிரான்ச்சை நம்ம டெலீட் பண்ணிட்டோம். அந்த பிரான்ச்சை டெலீட் பண்ணிட்டோமா இல்லையா, பாருங்க, டெலீட் பண்ணிட்டோமா இல்லையா. ஸோ இப்போ அந்த பிரான்ச் இப்போ நம்ம ரெக்கவர் பண்ணணும். அந்த பிரான்ச்சுக்கு இன்னொரு பேர் வைக்கிறேன்.
அந்த பேர் தான் லாகின் பிரான்ச் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஒரு ஃபீச்சர் பிரான்ச்சோட நேம் நான் வைக்கிறேன். சைன் அப் பிரான்ச், லாகின் பிரான்ச், ஆர்டர் ஓகே பிரான்ச், அந்த பிரான்ச்சுக்கு நிறைய நேம் இருக்கலாம். ஓகே, ஸோ லாகின் பிரான்ச் வைக்கிறேன். வச்சு ஸ்பேஸ் கொடுத்து இதுல இருந்து ரெக்கவர் பண்ணி இதுக்குள்ள அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த ஐடியை நான் கொடுக்குறேன். இந்த ஓகே ரேஃப்லாக்ல இங்க ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஐடியை கொடுத்து ஸோ அதுல இருந்து ரெக்கவர் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்றேன். கொடுத்து நான் இப்போ என்டர் பண்ணேன்னா எனக்கு ரெக்கவர் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா லாகின் ஒரு பிரான்ச் கிரியேட் ஆயிருக்கா, மாஸ்டர் மட்டும்தான் இருந்தது, இப்போ லாகின் கிரியேட் ஆயிருக்கா. எனக்கு என்ன டவுட்னா இப்போ நம்ம வந்து அந்த பிரான்ச்சை டெலிட் பண்ணிட்டோம்ல, டெப் பிரான்ச்சை ஆ டெலிட் பண்ணிட்டோம். ஆ இப்போ வந்து மாஸ்டர்ல இருக்க கண்டென்ட் மட்டும்தானே இதுல காப்பி ஆகும். இல்ல எந்த அதான் அதுதான் இப்போ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், இதுல இருக்கிற கண்டென்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஐடியை கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் செக் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. செக் அவுட் பண்ணி நான் லிஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா என்கிட்ட 2 ஃபைல் இருக்கு. கேட்டு டெஸ்ட் 3 லைன் இருக்கு. கேட்டு 2 லைன் இருக்கு. கிட்டு ஆன்லைன்ல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 4th கமிட் வரைக்கும் இருக்கு. ஓகே ஸோ அது என்ன நமக்கு டெலீட் ஆயிடுச்சோ அது அப்படியே நமக்கு வந்து ரெக்கவர் ஆயிக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் லிட்டில் பிட் நம்ம கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நம்ம டெலீட் ஆன பிரான்ச்சில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம கொண்டு வரணும்னா ஜஸ்ட் அந்த ஐடியை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி கிட்டு பிரான்ச்சு, நீங்கள் புதுசாக எந்த பிரான்ச் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரான்ச் நேமு பக்கத்தில் அந்த ஐடி கொடுத்தீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு வந்துடும். ஓகே ப்ரோ. ஓகேவா? ம் ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மேஜராக இதுவே ரொம்ப அதிகம். ஓகேவா? அட்வான்ஸ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இதுவே ஓகே நமக்கு ரொம்ப அதிகம். இதை தாண்டி இன்டர்வியூ நம்ம கொஷின்ஸ் வந்து இருக்காது. ஜஸ்ட் வந்து பிரான்ச்சை வந்து கிரியேட் பண்ணுறது, பிரான்ச்சை எப்படி பிரான்ச்குள்ளே போகிறது, செக் அவுட் செக்இன்னு, ஸோ அதுக்கப்புறம் பிரான்ச்சை வந்து எப்படி டெலீட் பண்ணுறது, அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கமிட் மட்டும் வேணும்னா அந்த கமிட் எப்படி கொண்டு வந்து நான் வந்து ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு நான் வந்து மூவ் பண்ணுறது, ஐ மீன் செரி பிக்க சொல்கிறேன். சரி பிக். ஸோ இந்த ஓகே கமாண்டு, அதுக்கப்புறம் ஒரு கமிட்டை எப்படி நான் டெலீட் பண்ணுறது, ஸோ ரீசெட் கமாண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் இது மட்டும் தான் வந்து கேட்பாங்க. ஓகே ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு இது எல்லாத்தையும் போட்டுறேன். ஸோ இது வரைக்கும் நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருந்தேன். 45 சம்திங். 27. 207 வரைக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கிட்டே நமக்கு ஜிஓஇல கொண்டு வந்திருக்காங்க. ஓ ஓகேவா? ஜியோயில இருக்கா? ஜிஓஇல ஓகே பாத்தீங்கன்னா கிட் டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஒன்று இருக்கு. ஓகே கிட் டவர் அப்படின்ற புதுசா ஒரு டூல் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பெய்டு தான் எல்லாமே, ம் ம் ஃப்ரீ வந்து எதுவும் கிடையாது. இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இதுதான் அந்த ஓகேவா? இப்போ நம்ம பண்ண எல்லாமே கமாண்ட்ஸ்லாம் எதுவும் கொடுக்காம டைரக்டாவே நம்ம வந்து பண்ணலாம். ஐ மீன் டிராக் அண்ட் டிராப் மூலியமா பண்ணலாம். இப்போ சப்போஸ் ஒரு பிரான்ச் நான் டெலிட் பண்ணா ரைட் கிளிக் பண்ணி டெலிட்னு கொடுத்தா டெலிட் ஆயிடும். ஓகே. ஆனா எல்லாம் இதே யூஸ் பண்ணுவாங்க இப்போ இல்ல நான் ஷேல புதுசா ஒரு யூஸ் பிரான்ச் பண்றாங்களா? கிரியேட் பண்ணணும். இங்க பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி ஸோ இங்கேயே நம்ம ரீபேஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் நியூ பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ டேக் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மெயின் பிரான்ச்சு இந்த இடத்துல மூவ் ஆயிருக்கு பாத்தீங்களா? இந்த ரெட் கலர் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபீச்சர் பிரான்ச். இந்த ஓகே கிரீன் கலர் லைன்லாம் ஃபீச்சர் பிரான்ச்சஸ். இதெல்லாம் வேற வேற பிரான்ச். ஓகே ஓகே, இது வந்து நேரா இருக்கிறது வந்து மெயின் பிரான்ச். இப்படிதான் இருக்கும் நம்மளோட கன்சோல் ரியல் டைம்ல. ஓகேவா? ஸோ இது எப்படி ஓகே கொண்டு வருதுன்னா ஒன்றும் இல்லை, நான் இந்த கிளவுட் மாதிரி இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இத்தனை பிளாட்ஃபார்ம் வந்து இந்த கிட் டவர் வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஓகே. இதுல வந்து நம்மளது வந்து கிட்டப்ல தான் நம்ம வச்சிருப்போம். ஆமா. ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கிட்டப் மோஸ்ட்லி கிட்டப் என்டர்பிரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லின்றதுனால மோஸ்ட்லி ஆர்கனைசேஷன் கிட்டப் என்டர்பிரைஸ் யூஸ் பண்ணுவாங்க.
நம்ம வந்து GitHub யூஸ் பண்ணலாம். இல்ல இப்போ நிறைய ஆர்கனைசேஷன் Bitbucket, GitLab எல்லாமே போயிட்டாங்க. ஸோ அதனால இதுல எது வேணா யூஸ் பண்ணலாம். அதனால ஜஸ்ட் இப்போ நான் வந்து GitHub யூஸ் பண்றதுனால நான் GitHub கிளிக் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்மளோட GitHub யூசர் நேம் மட்டும் நீங்க கொடுக்குறீங்க. என்னோட யூசர் நேம் நான் இங்க கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகே ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி குரோம் டேப்ல போயிட்டு உங்க பாஸ்வேர்டு கேட்பாங்க. பாஸ்வேர்டு நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்க அக்கௌண்ட் வந்துடும். ஓகே அங்க இருக்கிற அக்கௌண்ட் அப்படிங்க வந்துடும். ஸோ இதுல எந்த அங்க இருக்கிறது எதை நீங்க க்ளோன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் நீங்க வந்து உங்களோட ஏதாவது ஒரு இதை வந்து நீங்க இங்க க்ளோன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே. நீங்க அதாவது கிட் ஏற்கனவே நம்ம ரெபாசிட்டரியில் வச்சிருக்கிறத இங்கே க்ளோன் பண்ணிக்கலாமா? க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. நம்ம இங்கே கூட க்ளோன் பண்ணிக்கலாம் இல்லையா? ஜஸ்ட் கிட்டு க்ளோனு அப்படின்னு கொடுத்து நம்ம யூஆர்எல் கொடுத்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிறது லோக்கல்ல இருக்கிறது நமக்கு வந்து ரிமோட்ல இருக்கிறது நமக்கு லோக்கலுக்கு வந்துடும். கரெக்டா? ஆமா ஆமா. ஸோ அதே மாதிரியே அதை இப்போ நான் க்ளோன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஸோ அது என்னென்ன பிரான்ச் இருக்கு, ஸோ அதை பத்தின எல்லாமே இங்கே வந்துடும். சி ஸோ இது வரைக்கும் அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், +1 அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் நம்ம இங்கே பண்ணிருக்கோம். இதை வந்து டெலீட் பண்ணிருக்கோம், இதை மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் கமிட் ஹேஷ் இருக்கும், கமிட் டேட்டு, கமிட் டைமு. இப்போ நம்ம பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஜியோயில் காமிப்பாங்க. ஆனால் ஓகே. என்ன ஒரே ஒரு விஷயம்னா 30 நாள் தான் இது ஃப்ரீ இந்த டவர் அப்படின்றது. ஓ ஓகேவா? இப்போ இங்கேருந்து புதுசாக நான் ஒரு பிரான்ச் நான் பண்ணுறேன், இல்லை நான் அதை புல் பண்ணுறேன், இல்லை புது ஒரு ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணுறேன், இல்லை இதை டெலீட் பண்ணுறேன்னா நம்ம கமெண்ட்லாம் போடாமல் டைரெக்டாக இங்கேயே பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி இதோ ஓகே பாருங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. பட் நான் இது ப்ரமோட் பண்ணுறதுக்காக சொல்ல, ஜஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு டூல் நான் பார்த்தேன், அதனால இது நல்லா இருக்கு. இது நம்ம எப்படியும் காசு போட்டுலாம் வாங்க தேவையில்ல. ஃப்ரீ ட்ரையல் 30 டேஸ் இருக்கு, அது மட்டும் நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சப்போஸ் நம்ம இன்டர்வியூல நம்ம பேசும்போது இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே ஓகே. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க ஆப்ஷன்ஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இங்கே நான் வந்து டெர்மினல் நான் ஓப்பன் பண்ணி என்னோட பேஷ் கமாண்ட்ஸ் இங்கேயே கூட நான் ரன் பண்ண முடியும். கரண்ட் டைரக்டரி ஓப்பன் பண்ணி இந்த டைரக்டரியில் இருக்க ஃபைல்ஸு, ஸோ இதெல்லாம் கூட நம்மளால பார்க்க முடியும். ஓகே ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொன்றுக்கும் கமிட் ஐடி தான் முக்கியம். இந்த இடத்துல ஒவ்வொன்றும் கமிட் ஐடி இருக்கு இல்லையா? ஸோ இப்படி தான் இந்த கமிட் ஐடி வச்சு தான் இவங்க வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, இங்கே கிளவுடு லோகோ இருக்குல்ல, இந்த கிளவுட் லோகோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க்கிங் காப்பிங் இருக்கும், நம்மளோட ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு புல் ரெக்வஸ்ட் நமக்கு வந்திருக்கு. புல் ரெக்வஸ்ட்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து என்னோட ஃபைல் இருக்கு, என்னோட டைரக்டரி நான் இங்கே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? யாராவது ஒருத்தங்க என்னோடது எடுத்து அவங்க யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. கரெக்டா? ம் அப்போ வந்து நமக்கு புல் ரெக்வஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ரியல் டைம்ல இது எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம தான் புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவோம். ஓகே. யாருக்கு? கிளையண்ட்டுக்கு. கிளையண்ட்டுக்கு. ஓகே ஓகே, ஸோ நமக்கு இந்த ஒர்க்கிங் காப்பி நமக்கு இது தேவைப்படுது அப்படிங்கும்போது நம்ம புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி அதை அவங்க அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம லோக்கல்ல எடுத்து அதை ஒர்க் பண்ண முடியும். ஒரு ஓகே டெவாப்ஸ் இன்ஜினியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய டூல் தான் இந்த கிட். ஓகே, ஸோ நமக்கு இது கோடிங்ல நமக்கு வந்து ரொம்ப ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் நமக்கு போதும், ரொம்ப இன்டெப்த்தாக போக தேவையில்ல. பட் இந்த கமெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சாகணும். ஸோ கிட் இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் கிட்டோட பேசிக் கமெண்ட்ஸு அந்த சீட் ஷீட்ல நீங்க ஃபுல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஓகேவா? ஸோ இவ்வளோதானா ப்ரோ கிட்டு? இன்டர்வியூ சொல்லுங்க. கிட் அவ்வளோதானா ப்ரோ? ஆமா, கிட் இவ்வளவுதான் நமக்கு. ஓகே ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஸ்டேஜிங் ஏரியானா என்ன, லோக்கல் ரெபாசிட்டரினா என்ன, ரிமோட் ரெபாசிட்டரினா என்ன, ஸோ அதில் வந்து எப்படி நம்ம வந்து இந்த கிட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, இந்த லாக் எப்படி செக் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது, எப்படி புஷ் பண்ணுறது, புல் பண்ணுறது, ஸோ எப்படி ஃபெட்ச் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே அவங்க வந்து கேட்பாங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது தான். அதனால எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பார்க்க முடியுமோ பாருங்க. அதே மாதிரி இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி நிறைய டுட்டோரியல்ஸும் நீங்கள் பாருங்க. அதுவும் இல்லாமல் இதை தாண்டி நிறைய நீங்கள் டெஃபனிஷன்ஸ் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகே ஏதாவது ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா சிம்பிளாக இங்கிலீஷில் ஒரு 3 லைன்ஸில் நமக்கு அதுக்கான ஒரு அவங்க தேவைப்படுற ஆன்சரை கரெக்டாக நம்ம வந்து கொடுத்தணும். ஓகே ஓகே, ஸோ இப்போ ஹெட் அப்படின்னா என்ன? ஹெட்னா என்ன? நம்மளோட கரண்ட் பிரான்ச்சோட கரண்ட் லேட்டஸ்ட் பிரான்ச்சோட கமிட் தான் லேட்டஸ்ட் ஹெட். கமிட்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அக்யூரேட்டான ஆன்சரை நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே. ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கா இதில்? இல்லை ப்ரோ, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் சும்மா இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே. ஜஸ்ட் இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு இந்த நோட் பேடில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு மறக்காமல் உங்களோட இன்ஸ்டன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒர்க் பண்ணும்போது கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகேவா? தேங்க்யூ. பை. ஓகே ப்ரோ, தேங்க்யூ.